நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல கடந்த ஆண்டு 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பல வருடங்கள் கழித்து ஏகே அவர்களுடைய திரைப்படம் ஒரே வருடங்கள்ல 2 படம் ரிலீஸ் ஆவது சாத்தியமாச்சு. அதன ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட்டுமே பண்ணாங்க. விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றாலுமே படத்துடைய மேக்கிங்கை பற்றி பல பிரபலங்கள் புகழ்ந்து தள்ளினாங்க. ஆனா குட் பேட் அக்லி அப்படியே ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படமாக அமைஞ்சது. நம்ம ஏகேவை பல வருடங்களாக எந்தெந்த ஆங்கிள் எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கனவு காணியிருந்தாங்களோ அப்படியெல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் காட்டியிருந்தாரு. ஒரு பக்கா மாஸ் என்டர்டெய்னர் படமாக அந்த படத்தை கொடுத்திருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் மீண்டுமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுதான் ஏகே 64. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில ஆரம்பமாக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்கள் அவருடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான படங்கள்ல கமிட் ஆகிட்டாரா. இதனை சமீபத்திய பேட்டி ஒன்றுல அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஏகே 64 ஆதிக் ரவிச்சந்திரன், ஏகே 65 லோகேஷ் கனகராஜ் அப்படின்னுமே சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைவசம் நிறைய படங்கள் வச்சிருந்தாலுமே அந்த ஹீரோக்கள் தற்போது பட பிஸியாக இருக்காங்க. ஆகையால லோகேஷ் அவர்கள் ஹீரோவாக அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் முடிந்த உடனே ஏகே 65ற்கான முதற்கட்ட பணிகளை ஆரம்பிக்க இருக்காரு. இதனை சமீபத்திய கல்லூரி விழா ஒன்றில் இவர் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். ஆகையால பாத்தீங்கன்னா ஏகே 65 படத்துடைய பூஜை எந்த நேரம் வேண்டுமானாலும் போடலாம் அப்படின்ற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல படம் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க பேச்சுவார்த்தையுமே ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருதா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.